மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு வந்து கர்நாடகா கவர்மெண்ட் ஒத்த காலில் நிற்கிது. மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் ஜகஜம். இதை போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அவங்க கட்டுறாங்க கட்டலாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஏன்னா அது கட்டுறது வந்து இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு முடிஞ்சிடற விஷயம் கிடையாது. பெரிய ஒரு நீண்ட நெடிய விவாதத்துக்கு அப்புறம் தான் இது ஃபைனலைஸ் ஆகி அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சைன் ஆகி அதுக்கு பட்ஜெட் டெண்டர் ஒதுக்கி பட்ஜெட் ஓகே பண்ணி இதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ். ஆனால் இது வரைக்கும் திமுக ஆட்சி காலத்திலையோ அதிமுக ஆட்சி காலத்திலையோ கட்டுறோம் நாங்கள் அணையை கட்டுவோம் என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த சிஎம்மும் சொல்லலை கர்நாடக சிஎம். அப்போ இந்த நடக்கின்ற தாவேகாவினுடைய ஆட்சி அவ்வளவு எளிதாக மற்றவர்களுக்கு படுது. ஈஸியான டார்கெட் தான், நம்ம நினைச்சோம்னா அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தொற்றுவிக்குது. அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடுது. ஊழல் லஞ்சம்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் ஏகபோகத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ தாவேகா ஸ்டைலில் வந்து சிஎம் தான் காரணம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, கலைஞரும் அதே இடத்துல வந்து உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்திருக்காங்க, கொடநாட்டில் இருந்திருக்காங்க. உடல்நிலை சரியில்லாமல் இயங்க முடியாத சூழ்நிலையில் கூட தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நல்லா நடமாடிக்கிட்டு இருக்க ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அவர் ஆக்டிவாக தான் இருக்காரு. காலையில் வந்தாருன்னா ஈவினிங் வரைக்கும் வந்து அங்கே செக்ரட்டரியேட்லேயே தான் இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் இந்த சட்டம் ஒழுங்கு ஏற்படுது அப்படின்னா அவரை பற்றின பயம். அதாவது மேலிடம் கொஸ்டின் கேட்கும், அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இங்கே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கை தான் வந்து காட்டுது. எதிர்கட்சிகள் கொஞ்சம் வலுவா இறங்கி செயல்பட வேண்டிய காலம். இந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள்ல இருந்து வந்து காக்கக்கூடிய ஒரே அரண் எதிர்கட்சிங்கிற இடத்துல நான் திமுகவை மட்டும் மென்ஷன் பண்ணல. திமுக, அதிமுக, ஏன் நாம் தமிழர் உட்பட அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல வந்து சட்டவிரோத செயல் நடக்குது அப்படின்னா அதற்கான உங்களுடைய குரலை வந்து ஆழமா பதிய வைங்க.